வாக்காளர் சிறப்பு திருத்தத்தில் ஈடுபடும் பூத் ஏஜென்ட்டுகள் விதிமுறைகளை மீறினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் எச்சரித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சித்தலைவர் சுகுமார், தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று படிவங்களை வழங்கும் பணி நடந்து வருவதாகவும் இதுவரை 90% பணிகள் நடைபெற்று முடிந்துள்ளதாக தெரிவித்தார். வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் நேரடியாக வீடு வீடாக சென்று மட்டுமே படிவங்களை வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்திய ஆட்சித்தலைவர், தங்களுக்கு தெரிந்த நபர்கள் இருக்கிறார்கள் என கூறி மொத்தமாக படிவங்களை வாங்கிச் செல்லக்கூடாது என்றும், விதிமுறைகளை மீறி படிவங்களை மொத்தமாக வாங்கி செல்லும் நபர்கள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். அவங்க யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பா இந்த எக்ஸசைஸ் கலந்துக்கணும், இல்லாட்டி நோட்டீஸ் பீரியட்ல அவங்க கலந்துக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு. அவர் இங்கே இந்த அளவுக்கு ஃபாரினில் போய் ஸ்பெசிஃபிக்காக போகிறவங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அவங்க பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஆப்ஷன்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கே நீங்கள் பண்ணலாம். ஃபோன் பண்ணி பிஎல்ஓ அவங்கள்ட்ட பேசுவார். நீங்கள் குயிக்காக அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவார். அவர் அப்ளை பண்ணிடலாமே. ஆன்லைனில் அந்த ஃபார்மை கொடுத்துடலாம். இல்லை, நோட்டீஸ் பீரியட் தான் உங்களுக்கு டைம் லைன் கொடுத்துருக்குமே. இப்போ டிராஃப்ட் ரோல் என்றைக்கு பப்ளிஷ் பண்ணுறோம் 9/12 பண்ணுறோம். அதுக்கப்புறம் 9/12 8/1 வரைக்கும் நோட்டீஸ் பீரியட். கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாருமே, என்னை விட்டுட்டீங்க, அவர் சேர்த்துருக்கக்கூடாது, அவர் தேவையில்லாமல் நீக்கிட்டீங்க, அப்படி என்னென்ன கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸோ அதில் இஆர்ஓ முன்னிலையில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் முடிவுற்ற திட்டப்பணிகளை ஓ பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். போடிநாயக்கனூர் சட்டமன்ற உறுப்பினர் ஓ பன்னீர்செல்வம் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் போடிநாயக்கனூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள ரூபாய் 60 லட்சம் மதிப்பிலான அங்கன்வாடி மையம், நியாய விலைக் கடைகளை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து குப்பனாசாரிப்பட்டி, கந்தசாமிபுரம், ஐயம்பட்டி ஆகிய பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள நிழற்குடை அங்கன்வாடி மைய கட்டிடங்களை திறந்து வைத்தார். திருச்சியில் தனியார் மருத்துவமனையில் மகப்பேறு சிகிச்சை பார்த்த பெண் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் தவறான சிகிச்சைதான் உயிரிழப்புக்கு காரணம் என கூறி மருத்துவமனையை முற்றுகையிட்ட உறவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள நகர் கிராமத்தைச் சேர்ந்த ஜான்சன் என்பவரது மனைவி ஜெயராணி மகப்பேறு காரணமாக திருச்சி புத்தூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 1ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை அவருக்கு அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் மகப்பேறுக்கு பின்பு ஜெயராணிக்கு வயிற்றுப்படி இருந்திருந்த நிலையில் மருத்துவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் மாத்திரை உட்கொண்டு வந்துள்ளார். ஆனால் வலி தீவிரமானதால் வேறு ஒரு மருத்துவமனைக்கு செல்லுமாறு அங்கிருந்த மருத்துவர்கள் அறிவுறுத்திய நிலையில் சிகிச்சையின் போது தவறுதலாக ஜெயராணி குடலில் ஓட்டை விழுந்தது தெரியவந்துள்ளது. இதைத் தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளித்தும் ஜெயராணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் முன்னதாக மகப்பேறு சிகிச்சை பார்த்து தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் போராட்டம் நடத்தியவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதோடு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜபாளையம் அருகே கோயிலின் 2 காவலாளிகள் வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தப்பியோடியவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப் பிடித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூரை அடுத்து தேவதானம் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள நற்சாடை தவிர்த்தருளிய சுவாமி கோயில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இந்த கோயிலில் இரவு காவல் பணியில் ஈடுபட்டிருந்த பேச்சிமுத்து, சங்கரபாண்டியன் ஆகியோர் உண்டியல் பணத்திற்காக மர்மநபரால் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். தகவலின் பேரில் அங்கு விரைந்த போலீசார் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட வடக்கு தேவதானத்தைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து திருடப்பட்ட பொருட்களை எடுப்பதற்காக அவரை சம்பவ இடத்திற்கு போலீசார் அழைத்துச் சென்ற போது மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து எஸ்ஐ கோட்டியப்பசாமியை வெட்டிவிட்டு குற்றவாளி தப்ப முயன்றார். உடனிருந்த இன்ஸ்பெக்டர் ரமேஷ் கண்ணன் குற்றவாளியை காலில் சுட்டுப் பிடித்தார். காயமடைந்த குற்றவாளியை மீட்ட போலீசார் ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். காயமடைந்த எஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரியாபட்டி அருகே குண்டாற்றின் குறுக்கே ரூபாய் 16 கோடி மதிப்பில் உயர்மட்ட பாலம் கட்டும் பணிகளை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே நமச்சிவாயபுரம் மற்றும் வையம்பட்டி ஆகிய பகுதிகளில்
குண்டாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டு ரூபாய் 8,05,00,000 மதிப்பில் நமச்சிவாயபுரம் குண்டாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டும் பணிகளுக்கும் அதேபோன்று ரூபாய் 8,13,00,000 மதிப்பில் பையம்பட்டி குண்டாற்றின் குறுக்கே பாலம் கட்டும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, பல ஆண்டுகளுக்கு பின்பு மக்களுக்கு விடிவு காலம் தந்த ஆட்சி தளபதி மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி என்று தெரிவித்ததோடு இந்த ஆட்சியை தேர்வு செய்த மக்களுக்கு நன்றி கடனாக எப்போதும் பணியாற்றுவோம் என தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களுக்கு வருகிற 15ஆம் தேதி உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திறந்து வைப்பார் என மேயர் பிரியா தெரிவித்தார். சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வால்டாக் சாலையில் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் கட்டப்பட்டு வரும் புதிய சமுதாய நலக்கூடம் மற்றும் வால்டாக் சாலை அண்ணா பிள்ளை தெருவில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் கட்டப்பட்டு வரும் புதிய சமுதாய நலக்கூடத்தினை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மேயர் பிரியா, தூய்மை பணியாளர்களுக்கு வருகிற 15ஆம் தேதி உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார் என்றும் இது தூய்மை பணியாளர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார். கடந்த முறையை விட இந்த முறை மழை குறைவாகவே பெய்துள்ளதாகவும் மாநகராட்சி சார்பில் ஆகஸ்ட் மாதம் முதலே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு என்று தனியாக இப்பேற்பட்ட சிறப்புமிக்க திட்டமாக உணவு வழங்கும் திட்டத்தினை துவங்கி வைக்க இருக்கிறார்கள். வரக்கூடிய 15ஆம் தேதி இத்திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இத்திட்டம் துவங்கி வைக்கப்பட இருக்கிறது. தூய்மை பணியாளர்களுக்கிடையே இது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. எத்தனையோ காலகட்டங்களில் தூய்மை பணியாளர்கள் எந்த ஒரு உணவும் இல்லாமல் 6 மணி நேரம் 7 மணி நேரம் பணியில் ஈடுபடக்கூடிய சூழல் இருந்தது. இன்றைக்கு அவர்களுக்காக தனித்துவமாக இத்திட்டத்தை கொண்டு வரக்கூடிய 15ஆம் தேதி செயலுக்கு கொண்டு வர இருக்கிறார்கள். தமிழகத்தில் எத்தனை முனை போட்டியாக இருந்தாலும் இன்று எதிர்க்கட்சியாக அதிமுக இருப்பதாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். புதுக்கோட்டையில் நடைபெற்ற அண்ணா தொழிற்சங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வருகை புரிந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தெரிவித்த அவர், எஸ்ஐஆரில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாகவும் அதை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும். பூத் லெவல் அதிகாரிகள் கண்டிப்பாக வீடு வீடாக சென்று விண்ணப்பங்களை வழங்க வேண்டும். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை எந்த ஒரு கட்சியிடமும் கொடுக்காமல் பூத் லெவல் அதிகாரியிடம்தான் கொடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல கருத்துக்களை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வலியுறுத்தியதாக கூறினார். மேலும் தமிழகத்தில் எத்தனை முனை போட்டியாக இருந்தாலும் இன்று எதிர்க்கட்சியாக அதிமுக இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வரும் 2026 தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக வெற்றி பெற்று ஆளுங்கட்சியாக இருக்கும், அதற்கான களப்பணிகளில் தற்போது நாங்கள் இறங்கியுள்ளோம் என்று கூறினார். விசாரணத்தூரில் தனியார் மருத்துவக் கழிவு ஆலை அமைக்கக்கூடாது என்று அப்பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், அங்கிருக்கும் அமைச்சர்கள் அதிகாரிகள் நேரடியாக போராட்ட களத்திற்கு சென்று அவர்களை அழைத்து பேசி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். கிடையவே கிடையாது. அதிமுக ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி, பீப்புள் ஃப்ரெண்ட்லி பார்ட்டி, மக்கள் விரும்புகின்ற கட்சி அதிமுக, மக்களை விரும்புகின்ற கட்சி அதிமுக. இன்றைக்கு எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா வந்தாங்க. யாராவது எதிர்பார்த்தாங்களா? புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பிறகு எடப்பாடியார் வந்திருக்காரு. எடப்பாடியாருக்கு பின்னாடி இன்னொரு யாரோ ஒருவர் வருவார் என்று எடப்பாடியாரே சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால இது மிகப்பெரிய ஜனநாயக கட்சி. ஒரு சாமானியர், ஒரு 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 கிளை செயலாளர் இருந்தவர், ஒரு தொண்டராக இருந்தவர், இன்றைக்கு படிப்படியாக உயர்ந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளராகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கிறாரு. அதனால இது அப்பழுக்கற்ற கட்சி, அப்பழுக்கற்ற ஆட்சியை 26 கொடுப்போம். 100 நாள் நடைபயணம் தனக்கு மக்களுடனான புது அனுபவத்தை வழங்கியதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ், தேர்தல் ஆணையம் தன்னை அங்கீகாரம் செய்துவிட்டார்கள், மாம்பழம் சின்னத்தை நமக்குதான் தேர்தல் ஆணையம் ஒதுக்கி உள்ளது என்று கூறியவர், ஐயா ராமதாஸை அங்கு உள்ளவர்கள் கெடுத்துக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக தேர்தல் நேரத்தில் மட்டும் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வெற்றி பெறுவதாகவும், ஆனால் பாமக தேர்தல் பணிகளை சரியாக கவனிக்காமல் மக்களை மட்டுமே சந்தித்து வந்ததால் வாக்குகள் குறைவதாக கூறியவர், நிர்வாகிகள் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்ட வேண்டும். வாக்குகள் குறைவதாக கூறியவர், நிர்வாகிகள் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்ட வேண்டும் என்றார்.
மேலும் எந்த சின்ன பிரச்சனையும் இல்லாமல் அனைத்து தொகுதிகளிலும் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டு சிறை நிரப்பும் போராட்டம் நடத்த வேண்டும் என்றும் 100 நாள் நடைபயணம் தனக்கு மக்களுடனான புதிய அனுபவத்தை வழங்கியதாகவும் விவசாயம், மீனவர் பிரச்சினை, நெசவு, தடுப்பணை, தொழிற்சாலை பிரச்சினைகள் போன்ற பல பிரச்சினைகள் குறித்து தெரிந்து கொண்டதாகவும் கூறினார். டெல்டாக்கு நான் எத்தனையோ முறை நான் போயிருக்கிறேன். இந்த முறை போனது வித்தியாசமா அங்க கிட்ட போய் இறங்கி நின்று களத்துல போய் மக்களை பார்த்து பேசி ஒவ்வொருத்தங்கிட்ட பேச மாட்டோம். ஒவ்வொரு பகுதியிலும் விவசாய பிரச்சனை, நெசவாளர்னா எப்படி நெசவு பண்றது, பட்டுப்போட எப்படி கைத்தறியில் கட்டோட இவ்வளோ கஷ்டம் சாதாரண நேரடியாக போய் பார்க்கறது. மீனவர்கள் பிரச்சனை, அப்புறம் மகளிர் பிரச்சனை, ஒவ்வொரு பகுதி சின்ன சில ஊர்ல சின்ன திட்டுக்கள்ல நான் சொன்னல அந்த சின்ன தடுப்பண பிரச்சனைக்காக உள்ள போனோம். அங்க முன்னாடி பார்த்தா நம்ம போறதுக்கு ஒரு நாள் முன்னாடி 2-3 பேர் கத்தி எடுத்து. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தலைமை தபால் நிலையம் அருகே பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசியவர், தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் மூலம் தாமிரபரணியில் இருந்து தஞ்சை மண்ணிற்கு வந்து உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைவதாக பேசினார். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் நடைபெற்ற பாலியல் குற்றங்கள், கொலைகள், விவசாயிகள் பாதிப்பு குறித்து பட்டியலிட்டு விமர்சித்தார். மத்திய அரசின் மூலம் தஞ்சை மண்ணில் மட்டும் 98,000 பேருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், பீகார் தேர்தலில் 150 இடத்திற்கு மேலே தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்றும் கருத்து கணிப்பு வந்திருப்பதாக தெரிவித்தார். பிஜேபி மாவட்ட தலைவர் ஜெய் சதீஷ், மாநில பொறுப்பு செயலாளர் கருப்பு முருகானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குமரி மாவட்டம் நாகர்கோவிலுக்கு வருகை புரிந்த அமைச்சர் கீதா ஜீவன் நாகர்கோயில் அரசு விருந்தினர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது இந்தியாவில் மிகவும் பாதுகாப்பான நகரம் சென்னை, அதன் பின்னர் கோவை என்றும் இது தொடர்பான புள்ளியியல் விவரத்தை மத்திய அரசு தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். மேலும் பெண்கள் பாதுகாப்பை ஒட்டி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இதனை எதிர்க்கட்சிகள் பாராட்டாமல் ஆளும் கட்சியை குறை கூறி வருவதாக தெரிவித்தார். மேலும் பாலியல் குற்றங்களுக்கு எதிராக புகார் தரும் பெண்களை மனதார பாராட்டுவதாக பேசினார். நீங்க புள்ளியியல் விவரம் எடுத்தாலே இந்தியாவிலே பாதுகாப்பான நகரம் சென்னை கருத்து போயிருக்கு. அந்த அளவுக்கு தான் புள்ளியியல் விவரம் ஒன்றிய அரசு வழங்கிய புள்ளியியல் விவரம் சொல்லுது. அது அதிக அளவு வேலை பார்க்கிற இடமும் தமிழ்நாடு தான். அதிக அளவு பெண்களுக்கு சொத்துரிமையில இருந்து எல்லாம் ஒரு உரிமை, கல்வி உரிமை, சொத்து உரிமை கொடுக்கப்பட்டதும் தமிழ்நாடு தான். இன்னைக்கு எல்லா பெண்களும் வளர்ச்சியடைஞ்சிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பாக முகவர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் சே. ராஜி பங்கேற்று எஸ்ஐஆர் பணிகள் குறித்து கட்சி நிர்வாகிகளுக்கு எடுத்துரைத்தார். தொடர்ந்து உரையாற்றியவர், புதிய கட்சி ஆரம்பிப்பவர்கள் கூட தங்களை வருங்கால முதலமைச்சர் என்று சொல்வார்கள் என தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடினார். ஒரு பக்கம் எஸ்ஐஆர் ஆர்ப்பாட்டம், வழக்கு என்று செல்லும் திமுக, இன்னொரு பக்கம் எஸ்ஐஆர் களப்பணியில் அதிகமாக ஈடுபட்டு வருவதாக சாடினார். இதில் திமுகவின் இரட்டை நிலைப்பாடு வெளிவருவதாக கூறினார். ஒரு தேர்தல் சீர்திருத்த பணியை எஸ்ஐஆர் வாக்காளர் தேர்தல் சீர்திருத்தம் என்ற பணியை துவங்கி உள்ளது. இது ஒன்றும் புதிதல்ல. இதுக்கு என்னமோ தமிழகத்தில் மத்திய அரசு சரி செய்வதை போல இந்த வாக்காளர் பட்டியலை குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக செய்கின்ற பணியை படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாயை ஏற்படுத்தி இன்றைக்கு கூட தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். அவங்களுடைய இரட்டை நிலைப்பாடு எதில் தெரிவித்தது சொன்னால், ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள், ஒரு பக்கம் வழக்கு மன்றத்தில் செல்கிறார்கள். ஆனால் அடிப்படையில் அங்கே பார்த்தா பூத்து வாரியாக நம்மை முந்துகின்ற அளவுக்கு அங்கே களப்பணியில் அவர்கள் அந்த பணியை ஆகிட்டார். ஒரு நிலைப்பாட்டில் அது எஸ்ஐஆர் வேண்டாம் என்று சொன்னால் அது புறக்கணித்தால் அவருடைய நிலைப்பாடு சரியாக இருக்கும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி கிட்னி விற்பனை சம்பவத்தில் ஈடுபட்ட புரோக்கர்களான திராவிட ஆனந்த் மற்றும் கிட்னி திருட்டுக்கு தேவையான ஆவணங்களை முறைகேடாக பெற்று தந்த ஸ்டாலின் மோகன் ஆகிய இருவரை சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் கைதான இருவரையும் காவலில் எடுத்து பள்ளிப்பாளையம் அருகே பயணியர் மாளிகையில் வைத்து சிறப்பு புலனாய்வு குழு டிஎஸ்பி, எஸ்பி ஆகியோர் விசாரணை செய்து வருகின்றனர். தொடர்ந்து 2வது நாளாக இன்று விசாரணை நடைபெற்ற நிலையில் அடுத்த 3 தினங்களுக்கு விசாரணை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அடுத்த பூவானிக்குப்பம் அருகே
புவனி குப்பத்தில் இருந்து காடாம்புலியூர் பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலைக்கு வேலைக்கு செல்லும் பெண்களை ஏற்றி சென்ற தனியார் வேன் ஒன்று எதிரே குள்ளஞ்சாவடியில் இருந்து பரங்கிப்பேட்டை சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் வேனில் பயணித்த 15 பெண்களும் பேருந்தில் பயணம் செய்த 5 பயணிகளும் பலத்த காயமடைந்தனர். இதையடுத்து படுகாயமடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். இடுக்கியில் தனியார் பேருந்தும் ஜீப்பும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் தோட்ட வேலைக்கு சென்ற தமிழகத்தை சேர்ந்த 10 பெண்கள் படுகாயமடைந்தனர். கேரள மாநிலம் இடுக்கி அணக்கரை அருகே தனியார் பேருந்தும் ஜீப்பும் மோதிய விபத்தில் காயமடைந்த தேனி மாவட்டம் கம்பம் கூடலூர் பகுதியைச் சேர்ந்த 10 பெண்களில் படுகாயமடைந்த 3 பேர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து கட்டப்பனை போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அளவுக்கு அதிகமான ஆட்களை ஏற்றி சென்றதால் ஜீப் கட்டுப்பாட்டை இழந்து தனியார் பேருந்து மீது மோதியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. காரப்பாக்கத்தில் வாகன ஓட்டிகளை ஆபாசமாக போக்குவரத்து போலீசார் பேசியதாக புகார் எழுந்துள்ளது. சென்னை ஓஎம்ஆர் சாலை காரப்பாக்கம் சிக்னலில் பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து உதவி ஆய்வாளர் காண்டியப்பன் அப்பகுதியில் விதிகளை மீறி வந்த ஆட்டோக்களை நிறுத்தி ஆட்டோ ஓட்டுநரை ஆபாச வார்த்தைகளால் வசைபாடியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆட்டோ ஓட்டுநர் போக்குவரத்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அருகில் இருந்த பொதுமக்கள் இதனை வீடியோவாக பதிவு செய்தனர். அந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வரும் நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியலில் தேர்தல் ஆணையத்தின் மீது வீண் பழியை சுமத்தி புதிய பார்முலாவை திமுக கையில் எடுக்க நினைப்பதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் கடும் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக பேசி வீடியோ வெளியிட்டுள்ள அவர் வாக்காளர் பணியில் கற்பனையில் தோன்றிய விஷயத்தை முதலமைச்சர் முன்வைப்பதாகவும் ஆனால் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து சிந்திக்கவில்லை என்றும் சாடினார். 2026 தேர்தலில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பது போன்று திமுகவிற்கு மக்கள் சரியான பாடத்தை கற்பித்து எடப்பாடியாரை முதலமைச்சராக ஆக்குவார் என கூறியுள்ளார். இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலிலே இப்போது தேர்தல் ஆணையத்தின் மீது பழி சுமத்தி புதிய பார்முலாவை இன்றைக்கு திமுக கையிலே எடுத்திருப்பது அவர்களுடைய ஆட்சி பறிபோய்விடும் என்கிற கவலை தற்போது கற்பனை கதைகளை கட்டவிழ்த்து விடுவதற்கு தூண்டுகோலாக அமைந்திருக்கிறதோ என்கிற நிலைதான் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நேற்றைய போராட்டம் என்பது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அவல நிலைகளை பற்றி கொஞ்சமும் அக்கறை இல்லாத முதலமைச்சரால் அவருடைய வழிகாட்டுதலால் அவருடைய அறிவுரையால் அவருடைய ஆணையால் நடைபெற்ற போராட்டத்தால் மக்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்பதுதான் இன்றைய மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது. பீகார் தேர்தல் முடிவுகள் இன்னும் 3 நாட்களில் முழுமையாக தெரியும் நிலையில் கருத்து கணிப்பு குறித்து கவலைப்பட வேண்டாம் என கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் சாலுவராயா சாமி கருத்து தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஆலயத்தில் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்த கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் சாலுவராயா சாமி முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கர்நாடகா, தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநில மக்களும் நலம் பெற காமாட்சி அம்மனிடம் வழிபட்டதாக தெரிவித்தார். மேலும் தமிழகமும் கர்நாடகாவும் மிக நெருங்கிய நண்பர்கள் என்பதும் நதிநீர் பிரச்சினை பொறுத்தவரை நீதிமன்றத்தில் உள்ளதால் அதன் வழிகாட்டுதலின்படி நடக்கலாம் எனவும் தெரிவித்தார். பீகார் தேர்தலில் பிஜேபி முன்னிலை பெறும் என கருத்து கணிப்புகள் கூறுவது குறித்து கேட்டபோது இன்னும் 3 நாட்கள் பொறுத்திருந்து முடிவுகளை பார்க்கலாம் எனவும் தெரிவித்தார். Bihar election, the exit polls are favor for BJP election. What do you think? Is it possible for? Wait another 3 days. 14th is result. So exit polls may be or may not be. So not exactly. So some time. So another 3 days wait. சிவகங்கையில் மினி பேருந்தின் படிக்கட்டில் பயணித்த பள்ளி மாணவன் விபத்தில் சிக்கி உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
சிவகங்கை அருகே ஏனாபுரம் கிராமத்தை சேர்ந்த நாகவேலு என்பவரின் மகன் சந்தோஷ் சிவகங்கையில் உள்ள பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். வழக்கம் போன்று தனது நண்பன் சூர்யாவுடன் பள்ளிக்கு செல்ல ஏனாபுரத்திலிருந்து சிவகங்கைக்கு மினி பேருந்தில் பயணித்துள்ளார். அப்பொழுது மினி பேருந்தில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் பள்ளி மாணவன் சந்தோஷ் மற்றும் அவரது நண்பர் சூர்யா ஆகியோர் பேருந்து படிக்கட்டில் பயணம் செய்துள்ளனர். பேருந்தானது சிவகங்கை ஆதாம்பள்ளி வாசல் அருகே வரும்போது முன்னே சென்ற தனியார் பள்ளி வாகனத்தை முந்தி செல்ல முயன்றபோது ஓட்டுநரின் கவனக்குறைவால் இரு பஸ்களும் பக்கவாட்டில் மோதிக்கொண்டன. இதில் படியில் பயணம் செய்த சந்தோஷ் பலத்த காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இவரது நண்பன் சூர்யா இடது காலில் முறிவு ஏற்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இவ்விபத்து குறித்து சிவகங்கை நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி நேரங்களில் போதுமான பேருந்து வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.